சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வாழும் நாட்களில் வந்துட்டு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும் போதே சொல்லுவாங்க ஒரு மெய்சில் இருக்குது அப்படின்னு. இப்படி ஒரு போராட்ட வாழ்வு ஒரு தனி மனிதனால் வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. 101 வயது இன்னைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துருக்கிறாரு. கடந்த 20 நாளாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. உடல் ஒத்துழைக்காமல் இன்னைக்கு இறந்துருக்கிறாரு. நிறைய போராட்டங்கள் கடைசி நாள் அவர் நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அவருடைய சொந்த ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் ஆத்து மணல் சம்பந்தமான ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடி இருக்கிறார். தலைமுறை வாழ்க்கை இருந்துகிட்டே போராட்ட காலத்துக்கு போறாரு. இந்த நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது, அதை எதிர்த்து இவர் கடுமையா போறாரு. மாமனார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாதிய 2 குரூப் நிறைய சண்டை வருது. இப்போ இவரை வெட்டி படிக்கிறாங்க. இவருடைய மாமனார் அந்த ஊர்ல பெரிய ஒரு சாதி ரீதியான ஒரு கலவரம் வருது. இப்போ அந்த ஊருக்கு இவர் போறாரு. போனவனே மாமனார் சைட்ல ஒரு குரூப் நிற்கிறாங்க, இறந்து போனமா அந்த பக்கம் ஒரு குரூப் நிற்கிறாங்க. 2 பேருக்குள்ள அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போ இவர் அந்த ஊருக்கு என்ன சொல்றாரு, கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆட்கள் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த பக்கம் நிற்கிறார், மாமனார் பக்கம் இல்ல, எதிர்த்தரப்புல நிற்கிறார். குறிப்பிட்ட சமூகம் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. வெட்டி கொட்ட மாமனாருக்கு அரசாங்கம் ஒரு பணம் கொடுக்குறாங்க, நஷ்டஈடா கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி இவர் என்ன பண்றாரு, 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக கொடுத்துறாரு. கண் கலங்கிருச்சு, உண்மையிலே கண் கலங்கிருச்சு. இப்படி ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழ முடியுமா? தன் முழு வாழ்க்கை 101 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 13 வயசுல இருந்து அவருடைய போராட்ட காலத்துக்கு போயிட்டாரு. இப்ப பிரச்சாரம் ஜருவா நடந்திருக்கு. அப்பதான் கோயம்புத்தூர் அந்த கலவரம் நமக்கு எல்லாம் தெரியும், பெரிய ஒரு கலவரம் நடந்து ஓஞ்ச நேரம். அந்த நேரத்துல இவர் வேட்பாளராக போறாரு. ஆப்போசிட்ல பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. இப்ப நீங்க பிரச்சார வாகனத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சி கொடியும் பிரச்சாரத்துக்கு போறதுக்காக இறங்கியிருக்காரு. எங்க முஸ்லீம் லீக் கொடியை காணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப முஸ்லீம் லீக் தோழர்களே போய் சொல்லியிருக்காங்க, ஐயா இப்பதான் கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்க போறது இந்துக்கள் இருக்க ஏரியா, முஸ்லீம் லீக் கொடியை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழுகாதையா அப்படின்னு அவர் சொன்னாராம். முதல்ல கொடியை கட்டுங்க, நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன், அப்படி விழுகிற ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. ஒரு தெம்பா இருக்கணும். 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அந்த 1 கோடி ரூபாய் அப்படி கட்சி கொடுத்து தமிழக அரசு தகைசால் தமிழர்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் இதுக்கு காசோலை கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவர் மேற்கொண்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு 10,50,000 ரூபாயை முதலமைச்சருடைய நிவாரண நிதி கொடுக்குறாரு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்று ஒரு மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது தோழர் நல்லக்கண் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. வாழும் நாட்களில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும் போதே சொல்லுவாங்க ஒரு மெய்சில் இருக்குது அப்படின்ட்டு. இப்படி ஒரு போராட்ட வாழ்வு ஒரு தனி மனிதனால் வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ உள்ள தலைமுறைக்கு அதை கடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன் நம்ம வச்சுருக்கோம். அவரை பற்றி சொல்லுங்கள். இல்லை, 101 வயது இன்னைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துருக்கிறார். கடந்த 20 நாளாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. உடல் ஒத்துழைக்காமல் இன்றைக்கி இறந்துருக்கிறாரு. ஒரு வாழ்க்கையை இந்த தமிழ் சமூகத்துக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதன். முதல்ல அவர் அப்படி தான் நம்ம பார்க்கணும். சாதி மதங்களை தாண்டி தமிழ் சமூகத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டார். இவர் ஒரு ஸ்ரீவைகுண்டம், அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டமாக இருக்குது. அதில் பிறந்தவர் தான் இவர். வீட்டில் 3வது பிள்ளை இவர். ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே சுதந்திர போராட்டத்தின் மீது பெரிய ஒரு தாக்கம் உள்ளவர். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அதுக்காக நிறையா அடிகள்லாம் ஸ்கூல்லேயே வாங்கினவர். அப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணம் ஒரு இயற்கையாகவே ஒரு போராட்ட குணம் உள்ளவர். அதுக்கப்புறம் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இந்து கல்லூரியில், திருநெல்வேலி இந்து கல்லூரியில் அவர் படிக்கிறாரு. அங்கே படிக்கிறப்பையும் நேரு மீது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு உள்ளவர். காந்தி நேரு மீது ஈடுபாடு உள்ளவர். ஒரு கட்டத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீது ஒரு ஆர்வம் வருது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் சேர்ந்து போராட்டங்களை நடத்துகிறாரு. நிறைய போராட்டங்கள் கடைசி நாள் அவர் நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அவருடைய சொந்த ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் ஆத்து மணல் சம்பந்தமான ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடி இருக்கிறார். அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய போராட்டக்களங்கள், ரொம்ப உணர்வுபூர்வமான போராட்டங்கள். 1948 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தடை செய்யப்படுது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தடை செய்யப்பட்டப்போனே கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இயக்க தோழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைமறைவு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. தலைமறைவு வாழ்க்கைனா ஒரு தோழர் வீட்டில், இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரில் ஒரு தோழர் வீட்டில் சாப்பிட்றது, அங்கேயே தங்குறது, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஒரு வழிப்போக்கன் போல தான். ஒரு தோழர் வீட்டில் அங்கே தங்கியிருப்பாங்க, அங்கே சாப்பிடுவாங்க. இல்லை மாறு வேஷத்தில், இந்த விடுதலை படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், விஜய் சேதுபதியோடைய கேரக்டரு மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே போராட்ட கடத்த இருக்குது. கட்சியே தடை பண்ணிட்டாங்க. கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸு. தலைமறைவு வாழ்க்கை இருந்துக்கிட்டே போராட்ட காலத்துக்கு போகிறது. குறிப்பாக சொல்லலாம், தலித் மக்கள் நிலம் வைத்துக்கிறக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. தலித் மக்கள் சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது.
அதை எதிர்த்து இவர் கடுமையாக போராடி இவரை வந்து போலீஸ் தேடுது. ஒரு தோழர் வீட்டில் படுத்திருக்க போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சு இவரை பிடிக்கிறதுக்கு. அப்போ ராஜாஜியினுடைய அரசாங்கம் சுற்றி வளைச்ச பிறகு இவரை கடுமையாக தாக்குறாங்க. கீழே தள்ளி அவர் முகத்தின் மீது பூட்ஸ் காலை வச்சு உதைக்கிறாங்க, தாக்குறாங்க. இவர் அப்போ ஒரு பெரிய மீசை வச்சுருப்பாராம். இந்த இடத்துல ஒரு மறு இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக பெரிய மீசை வச்சுருப்பார். வந்த போலீஸ்காரர் சீரட்டை பற்ற வச்சுட்டு குனிஞ்சு வந்து அவருடைய மீசையில் அந்த சீரட்டை வைக்கிறார். முழுவதுமாக மீசை கருகி இதில் வந்து இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிருச்சான், தோளில் வந்து பட ஆரம்பிச்சிருச்சு. கதறாரு, இது பண்ணுறாரு. அதுக்கு பிறகு கடுமையான தாக்குதல் பண்ணி இவரை வந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. இவருக்கு 7 வருடம் தண்டனை கொடுக்குறாங்க. அவர் கூட அந்த காலகட்டங்களில் கைது செய்யப்பட்ட பல தோழர்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் மட்டும் வந்து வெடிகுண்டு வச்சுருந்தார், ஆயுதம் வச்சுருந்தார் அப்படின்னு இவருக்கு வந்து 7 ஆண்டுகள் கடும் கால தண்டனை. 7 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். 7 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். எதுக்காக? தலித் மக்கள் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற போராட்டத்தை கையில் எடுத்ததுக்காக கடுமையாக தாக்கப்பட்டு 7 வருஷம் சிறையில் இருக்கார். அப்போ கல்யாணம் ஆகலை அவருக்கு. இந்த நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சட்டம் ஒன்று, அப்போ ஒரு சட்டம் இருந்திருக்கு போல, அதை எடுத்து தான் பெரிய போராட்டம். அப்போ இவருக்கு வந்து 7 வருஷம் சிறையில் இருக்கிறாரு. சிறையில் வந்து இவர் அப்போ தான் வாசிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துறார். ஏற்கனவே நிறைய படிக்கக்கூடியவர், வாசிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துறார். ஒரு பக்குவப்பட்டு வர்றார். சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இவர் சாமித்துறை அப்படின்னு ஒரு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, அவர் சொல்கிறார், என் மகளை வந்து ரஞ்சிதம் அம்மாள், என் மகளை வந்து தோழருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதாவது அவருடைய தியாகத்தை பாருங்கள். அவர் போராளி, நிரந்தரமான வருமானம் இல்லை, எந்த நேரம் போலீஸ் கைது பண்ணோம், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபருக்கு தன் பெண்ணை கொடுக்குறேன்னு வர்றாரு. அப்போ கேட்டாராம், வீட்டை வந்து என் மனைவி பார்த்துக்குருவாங்க, என்னுடைய மகள் பார்த்துக்குருவாங்க, நாட்டை வந்து என் மருமகன் பார்த்துக்கிறாருன்றார். எப்படி ஒரு தியாகத்தை பாருங்க. அவரும் ஒரு போராளி. அவர் கடைசியில் வெட்டி கொள்ள, எதுக்காக? அவர் சாதி ரீதியான ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி இவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வந்தவரத்தை வெட்டி கொள்ள போகிறாங்க. அது சொல்கிறார் அந்த கதையை. அப்போ இவரை வந்து அவர் சொன்னார், என் மருமன்ட்ட எவ்வளோ சம்பளம்னு கேட்கக்கூடாது, என்ன உத்தியோகம்னு கேட்கக்கூடாது, ஆனால் நான் என் பொண்ணை கொடுப்பேன், ஏன்னா அவர் போராளி. இந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை அலைன்ஸ் பார்க்குறதுக்கு கூடையில் போய் உட்காந்தோம்னா அவங்க அந்த பொண்ணு வீட்டோடைய சொத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, மாப்பிள்ளை வீட்டோட சொத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா கோட் வேர்டெலாம் பேசுவாங்க. எனக்கு இருக்குது 2 பொண்ணு தாங்க, இருக்கிற சொத்து பூரா அவ்வளோ தாங்க அப்படிமா. எனக்கு இருக்குது 2 பையன் தாங்க, ஏன் சொத்து பூரா அவளுக்கு தாங்கம்மாங்க. இல்லை நம்ம கண்ணோட கையோடு இருக்கிறப்பயே யாராருக்கு எவ்வளோன்னு பிரித்து வச்சிடணுமா இல்லையா அப்படின்னு இவன் கேட்பான். அப்போ சொத்துக்களை வைத்து தான், அந்த படிப்புகளை வைத்து தான், வருமானத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறது. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வர்றாரு, அவருக்கு தான் பொண்ணை கொடுக்குறேங்கிறாரு. கேட்டால் மருமன்ட்ட எந்த வருமானம்னு கேட்கக்கூடாது அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து அவர் ஒரு வாசிப்பு பழக்கம் உள்ள, ஒரு இலக்கிய ஆர்வம் உள்ள ஒரு தோழர், அந்த அம்மா ரஞ்சிதா அம்மா. 2 பேருடைய திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக போச்சு. 2 பேரும் ஒரு நண்பர்களை போல இருப்பாங்கன்றாங்க. அதாவது ஆங்கில படங்கள் பார்க்குறப்ப என்ன ஒன்றா போவாங்களாம். இவ்வளோ கடூரமான ஆட்களாக போராளியாக இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கு. தன் மனைவி மீது ரொம்ப தீராத காதல் வச்சு 2016 அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வருமானம் தான் அந்த குடும்பத்தினுடைய மொத்த செலவுமே. அந்த ஆசிரியரை வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓட்டுறாரு. இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறார். அவர் 2 பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கார். இவர் மாமனார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதிய மோதல், 2 குரூப்புக்கு நிறைய சண்டை வருது. அப்போ இவரை வெட்டி படிக்கிறாங்க இவருடைய மாமனார். அந்த ஊரில் பெரிய ஒரு சாதி ரீதியான ஒரு கலவரம் வருது. இப்போ அந்த ஊருக்கு இவர் போகிறார். போனவுடனே மாமனார் சைடில் ஒரு குரூப் நிற்கிறாங்க, இறந்து போனோமா அந்த பக்கம் ஒரு குரூப் நிற்கிறாங்க. 2 பேருக்குள்ளே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போ இவர் அந்த ஊருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆட்கள் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த பக்கம் நிற்கிறார், மாமனார் பக்கம் இல்லை, எதிர்த்தரப்பில் நிற்கிறார். அதாவது குறிப்பிட்ட சமூகம் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. விசாரணை நடக்கட்டும், யார் தண்டனை யார் செஞ்சுருக்காங்களோ அவங்க தண்டனை வாங்கி கொடுப்போம். அப்படி செஞ்சிருந்தாலும் யாரோ ஒருத்தர் செஞ்சதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அப்படி நீங்கள் வந்து குற்றவாளியாக பார்ப்பீங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பக்கம் இல்லாமல் 2 பக்கமும் நிற்கிறார். நின்று அந்த பிரச்சனையை அங்கே சாஃப்ட் பண்ணுறாரு. சமூக பிரச்சனையாக மாறிடக்கூடாதுங்கிறதுல சாஃப்ட் பண்ணுறாரு. அது பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அரசாங்கம் வந்து அவருக்காக ஒரு தொகை கொடுக்க போகுது. யாருக்கு? வெட்டி கொள்ளப்பட்ட மாமனாருக்கு அரசாங்கம் ஒரு பணம் கொடுக்குறாங்க, நஷ்டஈடாக கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு, 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக கொடுத்துறாரு. என்ன மாதிரி மனுஷன்? இறந்து போனது தன் மாமனார், தன்னை முதலில் வந்து ஒரு மனிதனாக மதித்து தன் பெண்ணை கொடுத்தவர், அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பணம் வருது. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாரு, அந்த 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய கல்விக்காக வச்சுக்கோங்கன்னு கொடுத்துறாரு. ஏன்னா கல்வி கற்றுக்கிட்டான்னா
வாசிச்சுட்டானா அவன் பக்குவப்பட்டுருவான், சாதி மதத்தை தாண்டி வெளியில் வந்துடுவான். அப்போ அடுத்த தலைமுறையாவது ஒரு ஒரு சுமூகமான தலைமுறையாக இருக்கட்டும், சாதி மதங்களை கடந்த தலைமுறையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த பணத்தை கொடுக்குறாரு. இவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் தலித் சமூக மக்களினுடைய பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடினார். தொடர்ந்து அடக்குமுறைக்கு எதிராக, பண்ணையார் மனநிலைக்கு எதிராக, தொழிலாளர்களை முடக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராடுறாரு. கடைசி நிமிடம் வரை தன் வாழ்க்கையை வந்து இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர். இன்னைக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் கண்டிப்பாக அவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த சம்மந்தமாக பேச வர்றதுக்கு முன்னாடி நிறைய செய்திகளை பார்க்குறப்ப, தேடி தேடி படிக்கிறப்ப கண் கலங்கிருச்சு, உண்மையிலே கண் கலங்கிருச்சு. இப்படி ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழ முடியுமா? தன் முழு வாழ்க்கை 101 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஒரு 13 வயசுலேருந்து அவருடைய போராட்ட காலத்துக்கு போயிட்டார். 90 வருடம் தன்னுடைய இளமை, தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்காக தியாகம் பண்ண ஒரு மாமனிதர். அவரை எந்த இடத்துக்குள்ள அடைக்க முடியாது. ஒரு மாமனிதராக வாழ்ந்திருக்கார். புனிதமான ஒரு மனிதராக இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து இன்றைக்கு மறைந்திருக்கிறார். மறைந்ததுக்கு பிறகும் கூட அவர் உடலை வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக தானம் செஞ்சுருக்கார். உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார். அதுக்குண்டான அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் அரசு மரியாதையோடு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இறுதி சடங்குகள் நடக்கும். இறுதி சடங்குகள்னால் மற்றபடி அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்காது, மக்கள் பார்வைக்காக வைக்கப்படலாம். மற்றபடி அந்த உடலை வந்து கொடுக்கறதுக்கான தானம் நடக்குது. அதுக்கு சம்மந்தமான இப்போ அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா சமூக மக்களுடைய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்தார். அதில் முக்கியமான ஒரு சம்பவம் 1999 அம்மையார் ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 13 மாதம் அந்த அரசாங்கம் நடக்குது. அப்போ திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறாங்க. 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்குங்கிறாங்க. முடியாதுங்கிறாரு வாஜ்பாய். அப்போ நான் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு வாபஸ் வாங்கிறாரு. 13 மாதம் அந்த ஆட்சி கலைஞ்சிருது. மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கம் கலைஞ்சிருது. அப்போ தேர்தல் வருது, பொது தேர்தல் வருது. பொது தேர்தல் வர்றப்போ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மூப்பனார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திமுக கூட்டணியிலேருந்து திமுக பாஜக கூட்டணி 3 முறை பொது தேர்தல் நடந்துருச்சு. இந்த முறைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு கூட்டணியோடு போகணும், பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்க. திமுக வேறு வழியெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அப்போ மூப்பனார் வந்து திமுக கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெளியில் வந்து அவர் ஒரு அணியாக நிற்கிறார். அதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ஒரு கூட்டணியாக நிற்கிறாங்க. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக 99 ஐயா நல்லக்கண்ணு வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டி போடுறார். ஆப்போசிட்டில் வந்து திமுக பாஜக கூட்டணியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டி போடுறார். அப்போ பிரச்சாரம் ஜதுவாக நடந்திருக்கு. அப்போ தான் கோயம்புத்தூர் அந்த கலவரம் நமக்கு எல்லாம் தெரியும், பெரிய ஒரு கலவரம் நடந்து ஓஞ்ச நேரம். அந்த நேரத்தில் இவர் வேட்பாளராக போடுறாரு. ஆப்போசிட்டில் பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் காலையில் இறங்குறாரு. இப்போ நீங்கள் பிரச்சார வாகனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கொடியும் இருக்கும், கூட்டணி கட்சி கொடியெல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. அப்போ இவர் இறங்கியிருக்காரு, பிரச்சாரத்துக்கு போகிறக்கா இறங்கியிருக்காரு. எங்கள் முஸ்லீம் லீக் கொடியை காணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ முஸ்லீம் லீக் தோழர்களே போய் சொல்லியிருக்காங்க, ஐயா இப்போ தான் கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்கள் போகிற இந்துக்கள் இருக்க ஏரியா முஸ்லீம் லீக் கொடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழுகாதையா அப்படின்னு தான் அவர் சொன்னாராம். முதல்ல கொடியை கட்டுங்க, நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், அப்படி விழுகிற ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னாராம். அப்படி ஒன்றும் மறைச்சி நம்ம ஒன்றும் பண்ணணும் இல்லையே, முதல்ல கொடியை கட்டினா தான் பிரச்சாரத்துக்கு வரும் அப்படின்னு. இதே வந்து முஸ்லீம் லீக் தோழர்களே அவர் வச்சுட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இவருக்கு ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவோம், ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுப்போம், கடைசி காலத்தில் ஒரு கையில் வச்சுட்டாருன்னா அவருக்கு ஒரு தெம்பாக இருக்கணும். 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அந்த 1 கோடி ரூபா வாங்கி அப்படியே கட்சி நிதி கொடுத்துட்டார். ஆமாம், அந்த 1 கோடியை வாங்கி கட்சி நிதி கொடுத்தார். 2022 தமிழக அரசு வந்து தகைசால் தமிழர்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க. இது காசோலை கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தவர் மேற்கொண்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு 10,05,000 ரூபாயை முதலமைச்சருடைய நிவாரண நிதி கொடுத்துறாரு. முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே 10,05,000 ரூபாய் வச்சுக்கோங்க. பணத்தை ஒரு துச்சமாக மதித்தவர். அதாவது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகள், மனசாட்சி உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அவரை பார்த்தா வந்து உண்மையிலே பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்காங்கல்ல. ஆமாம், அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார், ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் ரூமுக்குள்ளே போனீங்கன்னா எப்பயும் புத்தகங்களாக இருக்கும், யாரும் எளிதாக அணுகலாம், யார்கிட்ட எதில் பேசலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சன்னமான குரலில் பேசினா கூட அவர் குரல் சன்னமாக இருக்கும், அவர் போராட்டம் வீரியமாக இருக்கும். தன்னுடைய கொள்கையில் வந்து கடைசி நிமிடம் வரை அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் துளி கூட வந்து மாற்றம் இல்லாமல், மாறாமல், பதவிக்கு ஆசைப்படாமல் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கெலாம் வந்து 10 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு 4 ஃபோட்டோ எடுத்துட்டா போதும், தலைவராயிடலாம், ஒரு பஞ்சு டைலாக் பேசினா தலைவராயிடலாம்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இன்றைக்கி வந்து
தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் தான் இன்றைக்கி நம்ம விட்டு போயிருக்கிறாரு. உண்மையிலேயே அடுத்த தலைமுறை இதை கண்டிப்பாக இவரை தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு தலைவர் நாம் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும், எல்லாத்துலேயும் கொண்டு போகணும். அதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது மாபெரும் மக்கள் போராளி, நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக வந்து எளிய மக்களுக்கான அரசியல் பண்ண ஒரு மக்கள் போராளி. அது மட்டும் இல்லாமல் மக்களோட நின்ற ஒரு நபர், போராட்ட களங்களில் அதிகமாக நின்றுக்கார். அப்படி நின்ற ஒரு நபர் வந்து 3 முறை தேர்தலில் போட்டிட்டும் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியும். இதுதான் அரசியல். காமராஜர் தோக்கடித்த தமிழகம், ஐயா நல்லக்கண்ணை தோக்கடித்த தமிழகம். அரசியல் களம்ங்கிறது ஒரு விசித்திரமான விஷயமா இருக்குது. அதை வந்து நல்லவன் வந்து கெட்டவன் வந்து நல்லவன் ஆக்கப்படுறான், நல்லவனும் கெட்டவன் ஆக்கப்படுறான். அங்கே வந்து வில்லன் வந்து ஹீரோவாகிறான், ஹீரோ வில்லன் ஆகிறான். அரசியல் களத்தில் அரசியலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது சாக்கடைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட, அப்படி இருந்தும் கூட அவரை வந்து இங்கே வந்து 2 முறை சட்டமன்ற தேர்தலுக்கு நின்றுருக்கிறார், 1 முறை நாடாளுமன்ற தேர்தல், 3 முறையும் அவரை தோற்கடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பேசுகிறது, அரசியல் நம்ம புனிதமாக்க வந்திருக்கிறோம், தமிழ் சமூகத்தை வந்து நம்ம அப்படி பார்க்குறோன்னா கூட இருந்தாலும் கூட அவர் தோற்கடிச்சிருக்கணும். நேரெதிர் சித்தாந்தம் டிபி ராதாகிருஷ்ணன் பாஜக சித்தாந்தத்தில் நிற்கிறார், இந்த பொது உடைமை சித்தாந்தத்தில் ஒருத்தர் நிற்கிறார். இவரை தோற்கடிச்சிட்டு அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் வழக்கம் போல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வில் தான் இருக்கிறாங்க, மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. 101 வயது முதிர்வில் இறந்தாலும் கூட அவருடைய சாதனை, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு மனைவி இறந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் மனம் விட்டுட்டார். 2016க்கு பிறகு ரொம்ப மனம் விட்டார். 2 மகள்கள் தான் பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி அநேகமாக எல்லா தலைவர்களும் போயிட்டுருக்காங்க, எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணவர். அவர்களை கடுமையாக விமர்சித்த காரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். பலருமே வந்து அவரை கடுமையாக விமர்சித்த விஷயங்களும் பார்த்துருக்குறோம், அவரை கேலி பண்ண விஷயங்கள் பார்த்துருக்கோம், ஏன் மீன் போட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியலையே. அவருடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை கூட தெரியாத முட்டாள்கள் செய்த வேலை அதெல்லாம். அது ஒரு பக்கம், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இவருடைய சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் இவரை போன்றவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் கால் புகுந்து விட முடியாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இவரை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை, அந்த இமேஜை காலி பண்ணுற வேலையை எல்லாருக்கும் செய்வாங்கல்ல, அந்த வேலையை செஞ்சாங்க. 2 கேட்டகரி, இவரை பற்றி தெரியாத ஒருத்தவங்க, இவரை பற்றி தெரிந்தவர்கள், இவருடைய தியாகத்தை தெரிந்தவர்கள், 2மே அந்த வேலையை செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அன்றைக்கி வந்து ஓரளவுக்கு 30 வயசு 35 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள்கிட்ட இவரை பற்றி தெரியும். ஆனால் அடுத்த புதிய தலைவர் ஒரு ஊராய்க்கல ஜென்சி, அந்த ஜென்சி இவரை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு தலைவர், இருந்த ஒரு அரசியல்வாதி, இருந்த ஒரு அரசியல் களத்தில் சிலர் இப்போ வந்திருக்கிறாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர் ரீல்ஸ் போடலை, அவர் பஞ்ச் டைலாக் பேசலை, அவர் பாட்டு பாடலை, அவர் அரிசி கொடுக்கல, அவர் வந்து நோட் புக்கு கொடுக்கல, அவர் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரல, தன் வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறார். மக்களுக்காக ஓடி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஒரு இடத்தில் கூட என் இளமை பருவத்தை நான் இந்த சமூகத்துக்காக விட்டு கொடுத்துட்டேன், நான் வாழவே இல்லை, நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேன், போலீஸ்காரன் அடி வாங்கினேன், நான் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழலை அப்படின்னு எந்த இடத்திலும் சொல்ல. ஒரு குறிப்பு ஒன்றுன்னு சொல்லணும்னா, அந்த காலகட்டங்களில் ஒரு காலேஜில் படிச்சிருக்காரு, ஒரு கிராஜுவேட்டாக இருந்திருக்காரு, அழகாக ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருக்கலாம், ஈஸியாக கிடைக்கும், ஒரு லக்ஸுரியாக ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்கலாம். திட்டமிட்டே அவர் தவிர்த்துருக்கிறார். தவிர்த்துட்டு இருக்காரு. திருமணமே வேணாம்னு தான் இருந்திருக்காரு. ஒரு கம்பல் பண்ணி தான் சரி வேணாம் உங்களுக்கு துணை வேணும் தோழர்ன்றதுக்காக தான் மற்ற தோழர்கள்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு வாய்த்த அந்த மனைவி, அந்த அம்மாவும் வந்து இவரை புரிஞ்சு கொண்ட ஒரு மனைவியாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் நாட்டை பார்த்துக்குங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய, அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு காதல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சினிமாவுக்கு வாங்கலாம், தேட்டர்களுக்கு போகிறப்ப இங்கிலீஷ் படம் பார்ப்பாரான், கொண்டு வந்து காட்டு வரான் மனைவியை. அந்த மனைவி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு பெரிய வாசிப்பு பழக்கம் உள்ளவங்க. நிறைய புத்தகங்களும் அவர் எழுதியிருக்காரு, சமூகம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. கடைசி கட்டம் வரை அவர் சமூகத்துக்காக போராடிக்கிட்டே இருந்தார். அதாவது கம்யூனிஸ்டுகள் குறைவது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக நல்லக்கண்ணு மாதிரியான ஆட்கள் குறைவது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக மாறும். இல்லை, கம்யூனிஸ்டுகள் குறைவது நாட்டுக்கு நல்லதில்லை. எங்கேயுமே சமரசம் இல்லாமல் களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள். அதை வந்து இந்த சித்தாந்த ரீதியாக காலி பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது கம்யூனிஸ்ட். இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவு பின்னடைவில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. இதுதான் அங்கே எல்லாம் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் இருக்கார்,
முரண்பட்டு நிற்கிறப்ப மம்தா பானர்ஜி வந்து அங்கே மேலோங்கி வர்றாரு. மம்தா பானர்ஜி மேலோங்கி வர்றப்ப கம்யூனிஸ்ட்டுகள் வந்து 25 வருஷம் இருக்குது, ஜோதி பாசு மாதிரி ஆண்டவர்கள் போன்றவர்கள் அங்கே இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கம்யூனிஸ்ட்டுகளுடைய நிலைமை இறங்கி இன்றைக்கி எதிர்க்கட்சியாக பாஜக இருக்குது. கம்யூனிஸ்ட் ஆண்ட 25 வருஷம் ஆண்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி பாஜக எதிர்க்கட்சி நெக் டு நெக் நிற்கிறாங்க. எப்படி வேணாலும் தேர்தல் முடிவுகள் மாறலாம். இது நாட்டுக்கே ஆகுது. பொது உடைமை இயக்கம் இருந்த ஒரு இடத்துல வேறு ஒரு சித்தாந்தம் உள்ளே போய் உட்காருது அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் ஒரு அரசியல் ரீதியான இயக்கம் கிடையாது. அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான இயக்கம். ஒரு அரசியல் கட்சி கிடையாது. திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ அரசியல் கட்சி கிடையாது. கடும் போக்குவாது. அவங்க வந்து ஒரு சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க சித்தாந்தம் வேற. அப்போ கம்யூனிஸ்டுகளுடைய வீழ்ச்சி அவருடைய வளர்ச்சி ஆயிரும். அது வந்து ரொம்ப நாட்டுக்கே ஆபத்தான விஷயம். நிறைய இப்போ தலைவர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க, சமரசம் இல்லாமல் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவரை போன்றவர்கள் மறைவுங்கிறது ஒட்டுமொத்த பொது உடைமை சித்தாந்தத்திற்கு, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரு பெரும் இழப்பு தான். இன்னும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இவர் சரியாக பயன்படுத்திக்கலை, நல்ல கணவர்களை சரியாக பயன்படுத்திக்கலை அப்படின்னு சில பேச்சுகள்லாம் பார்க்க முடியுது. இல்லை, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் செயல்பாடுகள் அங்கங்கே மிஸ் ஆச்சு. அப்போ இவரை போன்றவர்கள் ஐயா சங்கரையா போன்றவர்கள், நல்லக்கண்ணு போன்றவர்கள் வயோதிகம் ஒரு காலம் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது சரியாக பயன்படுத்திக்கலைன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களே இதாக தானே வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு வளர்ச்சி அடையலை. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அடுத்தடுத்த கடத்த நோக்கி வளர்ச்சி இருந்தால் இவரும் அந்த மாதிரியான பயன்படுத்தியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவாயிருச்சு. இவருக்கு பிறகு 2 கம்யூனிஸ்டாக பிரியுது. அந்த காலகட்டங்களில் இவர் இந்திய கம்யூனிஸ்டே தங்கிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2ஆக பிரிகிறப்ப இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்துட்டார். இருந்தாலும் கூட இவருக்கான அங்கீகாரம் மரியாதைங்கிறது மக்கள் மனதில் இருக்குது. கம்யூனிஸ்ட் பயன்படுத்தினாங்களா இல்லையா, மற்ற கட்சிகள் பயன்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அரசியலில் ஒரு தூய்மை அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா முதல் பேர் இவராக தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் தூய்மை அப்படின்னா முதல் பேராக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து உண்மைக்கு மிக்க நன்றி.